வீரப்பன் ஆப்ரேஷன் இந்த தும்கல் காட்டு பகுதியில் நடந்து தான் பாப்பாரப்பட்டிக்கு கூட்டி போயிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. பாப்பாரப்பட்டிக்கு இந்த ஆப்ரேஷன் போக வேண்டியதுக்கான அடிப்படை காரணமே இல்லை. அவர்கிட்ட வீரப்பனுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை கொடுத்தோன்னே அவர் பார்த்துட்டு இது வழக்கமாக எல்லா இடத்துலையும் எடுத்துறதா அப்படின்ட்டு, அது எனக்கு தெரியுது சார், கீழே இருக்கிறத பாருங்க அப்படின்னு. கீழே பார்த்துட்டு டாக்டர் வள்ளிநாயகம், டாக்டர் பிரபாகரன், டாக்டர் சுப்பிரமணியம், அது நம்ம அண்ணன் 2 பேர் விஜயகுமாரோடைய ரெஃபரன்ஸ் எடுத்தோம்னா இவங்களுடைய உறவினர் வீட்டில் தான் அந்த பகுதியில் காவிரி ஆற்றங்கரை ஒட்டி தூரத்தில் இருக்கிற ஒரு பகுதியில் செஞ்சாங்க. கடைசி நெட்வொர்க் எல்லாமே எக்ஸ் சந்திச்சது, ட்ரேடர் சந்திச்சது எல்லாமே பெண்ணாகரம், தருமபுரியுடைய ஆய்வு மாடியில் வரும்போது அப்போ இங்கே ஒரு நெட்வொர்க் இருக்குது. வீரப்பன் விஷம் வைத்து கொல்லப்படவில்லை. வீரப்பன் கொல்லப்பட்டதுக்கான உயிரிழப்புக்கான காரணம் என்னவாகும்போது இந்த நெற்றியில் ஏறி இருந்த தோட்டா தான். அதுதான் ஒரு உயிர் போயிருக்கு. இன் பாயிண்ட் எக்ஸிட் பாயிண்ட்னு ஒன்று இருக்குது. அதில் பார்த்தா இன் பாயிண்ட் எக்ஸிட் பாயிண்ட் கரெக்டாக இருந்து போயிடும். வீரப்பன் கொல்லப்பட்டதாக சொன்ன அன்னைக்கு முத நாள் நைட்டு நாய் வல்லுன்னு பட்டி நாய் இந்த பக்கம் கட்டியிருந்த நாய் கத்துச்சு. சரின்ட்டு நான் எட்டி போய் வெளியில் நின்று பார்த்தேன். ஒன்று கடிச்சு அப்படி இந்த மேட்டில் நின்று பார்த்தேன். கீழே பள்ளத்தில் ஒரு ட்ரக்கு போச்சு. எங்கள் சித்தப்பா பையன் கணேசன் ஒருத்தன், நான் இங்கே வீரப்பனை பார்த்தேன்னு சொன்னான். இங்கே கடா வீரப்பனை பார்த்தான்னா இந்த மாதிரி இந்த கோணப்பிரியாமலாம் இருக்குல்ல, அந்த இடத்துல ஒரு கிணத்து மேட்டு இருக்குது. இந்த கிணத்து மேட்டு ஒரு நாள் சாயங்காலம் 5 மணிக்கு உட்காந்துருக்காங்க 4 பேர் பார்த்து பேசியிருக்கான். நாங்கள் ஆப்ரேஷன் தியேட்டரில் உள்ளே போனதுலேருந்து வெளியில் வந்த வரைக்கும் நடந்த அவ்வளவும் வீடியோ ரெக்கார்டாக போலீஸ் எடுத்து வச்சுருக்காங்க. ஏன்னா அவர் அதில் நினைவில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவருக்கு அது சம்மந்தம் இல்லாத ரோல் இல்லையா, அதனால அவருக்கு தெரியாது. இந்த அடிப்படையில் புலவர் கலிய பெருமாளை சந்திக்கு போனது, பிறகு புலவர் கலிய பெருமாள் சந்திச்சது எல்லாமே வீரப்பன் இறந்த சில ஆண்டுகளுக்கு பிறகு நான் வேடியப்பனோட ஒரு நிகழ்ச்சியில் இருக்கும்போது புலவர் கலிய பெருமாளை பார்க்கணும் வீரப்பன் கேட்டதாரு. அது எது சாத்தியமாச்சான்னு கேட்டேன். தோழர் சந்திச்சு வந்துட்டாருங்க அப்படின்னு வேடியப்பன் சொன்னார். ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு என்னங்கிறது நான் பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை, நான் அதை பற்றி பேச முடியல, நான் விட்டுட்டேன், நீங்கள் அவரை பார்த்தா தெரியனாரு. மறுநாள் வேடியப்பனுக்கு ஃபோன் பண்ணுறேன். அவர் அடுத்த நாள் நான் சேலம் வர்றேங்கிறாரு. சேலம் வந்தோடனே நண்பருடைய அலுவலகத்தில் கதிரவன் பத்திரிகை நண்பர், அவர் ஏற்கனவே வேடியப்பனுக்கு நல்லா அறிமுகமானவர். அவர் முன்னால் வச்சுட்டு தான் பேசினேன். பேசும்போது நான் தேவராஜுடைய ஃபோட்டோவை காட்டினேன். இந்த நபர் உங்களுக்கு பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன்னாரு. தேவராஜ் அண்ணன் தேவராஜான்ட்டாரு. இந்த நபருடைய அறிமுகம் எப்படி கிடைச்சதுங்கும் போது அப்புறம் மணி அண்ணன் சொன்ன விஷயங்கள் எல்லாமே சொல்கிறேன். ஆமாங்க, புலவர் கலிய பெருமாளை வீரப்ப சந்திக்க விரும்பினது உண்மைதான். புலவர் கலிய பெருமாள் அரூருக்கு நான் வந்துடுறேன், நீங்கள் அங்கே வந்துருங்கன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்பாக தேவராஜ் புலவரோட பேசிடுறாரு. புலவரோட எப்படி சந்திப்பு நடந்தது அப்படிங்கும்போது அவரு சொன்னார், கொளத்தூர் மணி அண்ணனை வீரப்பன் ஒரு முறை சந்திச்சு புலவர் கலிய பெருமாளை நான் பார்க்கணும்னு கேட்டிருக்காரு. புலவர் உங்களை சந்திக்கிற விரும்புறான்னு தெரியணும், தெரிஞ்சுதான் நான் சொல்ல முடியும்னு இருக்காரு. சரின்னு அவர் வீரப்பன் சொல்லிட்டாரு. அதுக்கு பிறகு ஒரு நிகழ்ச்சி ஒன்றில், அதாவது பொன்பரப்பியில் அரசேந்திரன் ஒருத்தருக்கார். அவர் ராஜேந்திரன்பாங்க, தமிழரசனோட பயணம் பண்ணவர். அவர் தமிழ்நாடு விடுதலை படையில் இருந்த ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்தவர். அவங்க அப்பா இறந்து போனதுடைய ஒரு படத்திறப்பு நிகழ்ச்சி நடக்குது. அந்த நிகழ்ச்சிக்கு புலவர் வந்திருக்காரு, மணியண்ணன் போயிருக்காரு. அந்த நிகழ்ச்சியில் பேசும்போது மணியண்ணன் இந்த மாதிரி வீரப்பன் உங்களை சந்திக்கிறேன்னு சொல்கிறாரு, நீங்கள் சந்திக்க விருப்பப்படுறீங்களா அப்படின்னு கேட்கவும் நான் சந்திக்கிறேன்ட்டு இருக்காரு. அப்போ மணியண்ணன் சரி அப்படின்ட்டு ஒரு 10 ரூபா நோட்டில் அந்த வெள்ளைத்தாள் பகுதியில் ஒரு கையெழுத்து போட்டு, இதை பார்த்துங்க, இந்த நோட்டை யார் கொண்டு வந்து கொடுக்குறாங்களோ அவங்க மூலமாக நீங்கள் வீரப்பனை சந்திக்கிறதுக்கு போகலாம், இதை நான் கொடுத்து அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. அதுக்கு பிறகு ஒரு மாதம் கழிச்சு அந்த நோட்டோடு தேவராஜ் போய் புலவரை பார்த்துருக்காரு. கூட ஐயந்துரையும் வந்த மாதிரி சொன்னார். இல்லை, புலவரை பார்க்கும்போது தேவராஜ் மட்டும்தான் போனாரா, ஐயந்துரை போனாரான்னு தெரியல. இல்ல 2 பேரும் வந்தாங்க. புலவர் அதுக்கு பிறகு வேடியப்பனை வர சொல்றாரு. தேவராஜ் புலவரை எந்த இடத்துல சந்திச்சாருங்கிறது தெரியல, ஏன்னா புலவர் உயிரோட இல்லை. தேவராஜும் அதை பற்றி பேசினா பைபாஸ் பண்ணி போயிடுறாரு, அதனால அது கண்டுபிடிக்க முடியல. 2 பேரும் ஒரு இடத்துல சந்திச்சிடறாங்க. சந்திக்கும் போது புலவர் சொல்றாரு, நான் இங்கிருந்து வர்றது எனக்கு சிரமம் இருக்காது, அரூர் வந்துடுறேன், அரூரில் எனக்கு வேடியப்பன் ஒருத்தர் இருக்காரு, அவருடைய ஃபோன் நம்பரை வச்சுக்கேன், அவருடைய முகவரி வச்சுக்கேன். 2 பேரும் ஒரே ஏக்கம்ன்றதுனால அவங்களுக்கு கம்ஃபர்டபுள். புலவருடைய வாழ்க்கை வரலாறுகளை இவர் எழுதிட்டு இருந்தார், வேடியப்பன் எழுதிட்டு இருந்தார். 2வது அவரும் அமைப்பினுடைய ஒரு ஆதரவாளர். கண்டிப்பா அந்த அடிப்படையில் நாங்கள் வந்துடுறேன்றாரு. இதுக்கு பிறகு வேடியப்பனை புலவர் கலிய பெருமாள் சேலம் மாவட்டம் ஆத்தூருக்கு வர சொல்றாரு. ஆத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் 2 பேரும், இவர் எங்கே அரியலூர் பகுதியிலேருந்து ட்ரெயினில் வந்தவர், அங்கே இறங்கி வேடியப்பனோட பேசிட்டு, நான் இந்த தேதி வீட்டுக்கு வந்தேன், வீரப்பன் வர சொல்லியிருக்காரு, நம்ம போய் பார்க்கணும், அவங்க 2 பேர் வருவாங்க, நான் அவங்க வீட்டு முகவரி தான் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு இப்போ இந்த என்னை கூட்டி போக வரேன்னு சொல்லியிருக்கிற நபர் இருக்கார் இல்லையா, அந்த நபர் ஒரு முகவரி கொடுத்துருக்காரு, அந்த முகவரியில் போய் அவர் இருக்காரான்னு பார்த்துங்க, செக் பண்ணி முடிஞ்சால் நீங்கள் ஒரு அறிமுகப்படுத்திட்டு வந்துருங்க அப்படிங்கிறார். அப்போது வேடியப்பன் அந்த முகவரி அட்டையை வாங்கிட்டு நேராக இங்கே கோரப்பள்ளம் வரைக்கும் வந்துடுறார், கோவிந்தபாடி வரைக்கும் வந்துடுறார். வரும்போது வழியில் உளவுத்துறை போலீஸார் இவர்களெல்லாம் கொஞ்சம் சந்தேகப்படும் மாதிரி பார்க்குறாங்க, பக்கத்துலேயே உட்காந்துட்டு வர்றாங்க.
இதையெல்லாம் பார்த்ததுக்கு பிறகு இவர் திரும்பியே போயிடுறாரு. இரவு நேரமானதுனால திரும்பி போயிடுறாரு. சொன்ன தேதியில் புலவர் அதே மாதிரி வேடியப்பன் வீட்டில் வந்து தங்குறாரு. அன்னைக்கு வேடியப்பன் வேற ஏதோ வேலையை வெளியில் போனதுனால மாலை நேரத்தில் போன தேவராஜும் இன்னொருத்தர் ஐயந்துரைங்க 2 பேரும் அவரை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. கூட்டிகிட்டு வந்து புலவரோட சந்திப்பு நடந்துருது. அதுக்கு பிறகு என்ன நடந்தது, ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் நாங்கள் எத்தனை முறை சந்தித்தோம் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லிடுறாரு. எல்லாமே சொல்லிட்டார். முழுமையாக ஒத்துழைப்பு கொடுத்தார். ஒத்துழைப்பு கொடுத்த பிறகு தான் புலவர் கலிய பெருமாள் மூலமாக நக்சல் மூமெண்ட் இந்த டீமில் உள்ள சேர்ந்துருக்குது அப்படிங்கிறது தெரியுது. அடுத்து நக்சல் மூமெண்ட்டினுடைய நடவடிக்கையில் யாரெல்லாம் எஸ்டிஎஃப்பில் வாட்ச் பண்ணாங்க என்ன அப்படிங்கிறத பற்றி அடுத்த எஸ்டிஎஃப்னுடைய அந்த இன்டெலிஜென்ட் விங்கில் எல்லாரையும் உள்ளே தேடி 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 போக ஆரம்பிக்கிறேன். போக ஆரம்பிக்கும் போது இன்னொரு பக்கம் வேலை என்ன பக்கம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படையில் வீரப்பன் ஆப்ரேஷன் இந்த தும்கல் காட்டு பகுதியில் நடந்து தான் பாப்பாரப்பட்டிக்கு கூட்டி போயிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. பாப்பாரப்பட்டிக்கு இந்த ஆப்ரேஷன் போக வேண்டியதுக்கான அடிப்படை காரணமே இல்லை. இந்த முகாந்திரமும் நீங்க விசாரிச்ச வீரப்பனுடைய வரைக்கும் கிடைக்கல. வாழ்வியல் நடவடிக்கையில் இந்த பகுதிக்கு அவர் வந்த மாதிரியே எந்த ரெக்கார்ட்லையும் இல்லை. பெண்ணாகரத்தில் 1991 அது ஒருவேளை காட்டை விட்டு கொஞ்சம் தள்ளியா சார்? காட்டை விட்டு வெளியில வந்துருது. காட்டை ஒட்டியே தான் காட்டை இருக்கு. ஒட்டி. ஆனால் ஒரு நம்ம இந்த பகுதியிலிருந்து முற்றிலும் துண்டிக்கப்பட்ட ஒரு பகுதி. அந்த பகுதி பெண்ணாகரம் பகுதியை சேர்ந்த யாராவது ஒருவருக்கு இந்த தேவராஜ் சர்க்கிளில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தருக்கு தொடர்பு இருக்கும். அப்புறம் ஐயந்துரைன்னு ஒரு கேரக்டர் வந்தார். இந்த ஐயந்துரை யாருன்னு பார்க்கும்போது அவர் மாத்துப்பெரி கல்லாட்டைங்கிற செங்கப்பாடி ஒட்டி இருக்கிற பகுதி வீரப்பனுக்கு உறவுக்காரர். இந்த சர்க்கிளில் இருக்கிற யாராவது ஒருத்தருக்கு பெண்ணாகரம் பக்கத்துல இருந்து தொடர்பு இருக்கும் பாருங்க அப்படின்னு இந்த ஊருக்குள்ள செங்கப்பாடியில் இருக்கிற எல்லாரையும் விசாரிக்கிறேன். அப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு 3-4 நாள் விசாரிக்கும் போது, ஆமாம் ஐயந்தரோட அக்கா மகன் ஒருத்தனுக்கு அக்கறையில் கல்யாணம் ஆயிருக்கு. அந்த பையன் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னே இறந்துட்டான். அதுக்கு முன்னே இந்த பக்கம்லாம் போயிட்டு வருவோம் அப்படிங்கிறாங்க. தோண்டு அவங்களெல்லாம் தோண்ட ஆரம்பிச்சோம்னா, மயில்சாமின்னு ஒருத்தர் ஐயந்துரை மாதையனுக்கு அக்கா மகன். அவருக்கு இந்த பகுதியில் கல்யாணம் நடந்திருக்கு. ஆனால் எந்த ஊர்னு தெரியல. அந்த பொண்ணு பேர் ருக்மணிங்கிறது தெரியும். இவங்களுக்கும் அவங்களுக்குமான தொடர்பு அங்கே இருந்திருக்கு. ஏன்னா விஜயகுமாரோடைய ரெஃபரன்ஸ் எடுத்தோம்னா, இவங்களுடைய உறவினர் வீட்டில் தான் அந்த பகுதியில் காவிரி ஆற்றங்கரை ஒட்டி தூரத்தில் இருக்கிற ஒரு பகுதியில் செஞ்சாங்க. கடைசி நெட்வொர்க் எல்லாமே எக்ஸ் சந்திச்சது, ட்ரேடர் சந்திச்சது எல்லாமே பெண்ணாகரம், தருமபுரியுடைய ஆய்வு மாலையில் வரும்போது அப்போ இங்கே ஒரு நெட்வொர்க் இருக்குது. அது யார் அப்படிங்கிறத பற்றி நான் தேடிக்கிட்டு இருக்கும்போது தான் வேடியப்பன் சந்திக்கிறாரு. வேடியப்பனோட உங்களுடைய சந்திப்பெல்லாம் நடந்தது எங்கேங்கன்னா, பெண்ணாகரத்துலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் அந்த பக்கம் தும்கல் அப்படிங்கிறாரு. ரைட், நேராக இங்கேருந்து இப்போ வேடியப்பனை கூட்டிகிட்டு போகலான்னு வேடியப்பனை திரும்ப தொடர்பு பிடிச்சா ஒரு 2 மாதம் அவரை பிடிக்க முடியல. அவர் வேறு வேலையை பிஸி ஆகிட்டார். இல்லை இதுலேருந்து விலைக்கு போக நினைச்சாரோ, இல்லை இந்த மாவோயிஸ்ட் அமைப்பினுடைய தொடர்பு இருக்குன்னு சொன்னதுனால ஏதாவது பிரச்சனை வரும்னு நினைச்சாரோ, ஏதோ ஒரு சிக்கல். அப்புறம் பலமுறை முயற்சி பண்ண முடியல. அப்புறம் ஒரு வாட்ஸ்அப் செய்தியாக போட்டேன். தொடர்ந்து மாதிரி தலைமறைவு அமைப்பில் இருக்கிற ஒவ்வொருத்தரை பற்றி ஒரு செய்திகளை எடுக்கிறது ரொம்ப சிரமம். அதில் தாமதமாகும். உங்களுக்கு என்ன காரணத்தினால தாமதம் ஆச்சுன்னு தெரியல. என்னுடைய வேலையெல்லாம் இப்போ அப்படி நின்று எடுக்கலாம். ஒரு முறை அந்த இடத்துக்கு போயிட்டு வந்துட்டால் கொஞ்சம் வசதியாக இருக்கும். உங்களை மாதிரி கொஞ்சம் புரட்சிகரமான எண்ணம் உள்ள மக்களோட தொடர்பு இருக்கிற நீங்களே இதை பற்றி பேசுறதுக்கு பயப்பட்டீங்கன்னா வேற யார் பேசுவாங்க, கொஞ்சம் வாங்க போகலாம் அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் செய்தி போட்ட ஒரு 15 நிமிஷம் டைப் பண்ணி உடனே படித்து பார்த்துட்டு தோழர் வாங்க காலையில் போகலாம் அப்படின்ட்டார். மறுநாள் காலையில் இங்கே இப்போ தருமபுரி வந்து நண்பரோட துறை ஸ்கூட்டரை வாங்கிட்டு இந்த பக்கம் சுற்றி போனேன். சுற்றி போகும்போது இந்த இடம் அவர் சொன்ன அந்த தும்கல் அங்கே போய் நின்று அந்த ஊருக்குள்ளே இறங்கி பைக்கை விட்டுட்டு அப்படியே அந்த அவர் சொன்ன வழியில் அப்படியே போயிட்டுருக்கேன். இறங்கணுன்னே அந்த கிராமத்து மக்கள் இங்கே யாரை பார்க்க போகிறீங்க, எந்த வீட்டுக்கு போகிறீங்க, எதுக்காக போகிறீங்க நாங்கள். அப்போ இந்த ஜல்லிக்கட்டு போராட்டமெல்லாம் நடந்து முடிஞ்ச நேரத்தில் அந்த பக்கத்தில் கிராமத்தில் நாட்டு மாடுகள் நிறையா இருந்தது. நாங்கள் ஒரு மாடு வாங்கலான்னு போகிறோம். நாங்கள் எங்கேருந்து வரீங்கன்னா செங்கப்பாடி, மேட்டூர், குளத்தூர் அப்படியே அந்த பக்கம் சொல்லிட்டு இங்கே யாரை பார்க்க போகிறேன், செங்கப்பாடி கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கல ருக்மணின்னு ஒருத்தர், அவங்க வீடு தானே, இந்த வீடு தான் போங்க அப்படின்னாங்க. இவர் சொன்ன வீடும் அந்த வீடும் ஒரே வீடு. அந்த குடும்பத்துக்கும் இந்த குடும்பத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது தெரிஞ்சிருச்சு. ஆனால் நாங்கள் போய் பார்க்கும்போது அந்த குடும்பத்தில் யாரும் அங்கே இல்லை. அந்த இடத்தை கிருஷ்ணாபுரத்தை சேர்ந்த வடிவேல்னு ஒருத்தர் வாங்கி ஓட்டிகிட்டு இருக்காரு. வடிவேலை பார்த்து என்ன கேட்டால், இந்த இடத்த வச்சுருந்த தங்கான் அப்படிங்கிற ஒரு கிழவன் இந்த வீட்டுக்கு வீரப்பாடிக்கடி வந்து போயிருக்காரு. இந்த தங்கா கிழவனுடைய வீட்டுக்காரி தான் மோரில் விஷம் வச்சு கொடுத்து வீரப்பனுக்கு கொண்டுட்டாங்க. அதனால் அந்த கிழவிக்கு பைத்தியம் பிடிச்சி ஒரு 6 மாதம் இங்கே இருந்திருக்கு. பசங்க பிள்ளைங்கள்லாம் ஊருட்டு ஓடி போயிட்டாங்க. ஒரு பையன் கோயம்புத்தூர் இருக்கான், ஒருத்தர் இங்கே ஊரில் தான் இருக்கா, இன்னொரு பொண்ணு கல்யாணம் ஆகி செங்கப்பாடிக்கு போனது அவங்க வீட்டுக்காரர் இருந்து போயிட்டான். அவங்களாம் சமத்துவரம் போயிட்டாங்க. இப்போ நான் 4 வருஷம் இருந்த வீட்டை வாங்கி தங்காங்கிழவனும் இப்போ உடம்பு சரியில்லாமல் பக்கத்து ஊரில் இருக்காருனாங்க. அதுக்குள்ளே அவர் இறந்துட்டார். அங்கே ஒரு நிகழ்வு நடந்ததுக்கான ஒரு சின்ன தடயம் இருக்குது. வீரப்பனுங்க வந்து போனாருங்கிறது. அந்த பக்கம் சுற்றி எங்கே பார்த்தீங்கன்னா வெறும் காடாக இருக்காத தவிர எங்கேயும் மக்களே பார்க்க முடியல. ஆடு மாடு மேய்க்கிறவங்க எல்லாம் கேட்டாலும் யாருக்கு அதை பற்றி தெரியல. அந்த வீட்டுக்கு போகிற வழியில் இந்த தங்கான் அப்படிங்கிறவருடைய அண்ணன் கந்தன் ஒருத்தர் இருக்கார். அவர் ஒரு வீட்டில் தனியாக படுத்திருந்தார். அவரை போய் பார்த்தேன். அவரை போய் பார்த்தோன்னா யார் என்னை பற்றிலாம் கேட்டார். ஓ நீ தான் வீரப்பனை பார்த்தோன்னா, வீரப்பனுக்கு 1980 தெரியும்னார். என்ன 80 தெரியுமா? ஆமாப்பா, அவன் ஆனை வேட்டையாடின காலத்துலேயே எனக்கு தெரியும்.
யானையெல்லாம் வேட்டையாடி கொம்பு கொண்டாந்து இங்கே வச்சுட்டு தருமபுரி போவான், வக்கீல பார்க்க போகிறான், டாக்டர் பார்க்க போகிறவன், போயிட்டு மருந்து மாத்திரை வாங்கிட்டு வருவான், பொருளெல்லாம் வாங்கிட்டு வருவான், தந்தத்தை எடுத்துகிட்டு போவான், துப்பாக்கி வச்சுட்டு போவான், மருந்து வாங்கிட்டு வந்து கொடுக்க சொல்லுவான், நான் வாங்கி கொடுப்பேன், பொருளெல்லாம் வாங்கி கொடுப்பேன். 10 பேர் 5 பேர் வருவாங்க, எங்கள் வீட்டில் 2 பேர் படுத்துவாங்க, 4 பேர் வெளியில் போயிட்டு வருவாங்க. எனக்கெல்லாம் அந்த காலத்துலேருந்தே தெரியும். அப்புறம் யானை வேட்டை முடிஞ்சு சந்தனக்கட்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே பணத்துக்கு ரொம்ப நெருக்கடியான ஒரு சூழல் வந்தது. எங்கள் வீட்டுக்கு வந்தவன், என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா, நான் அந்த மாதிரி இந்த அஞ்சட்டி காட்டிலேருந்து பெண்ணாகரம் காட்டு முழுக்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் புளியங்காய் எடுத்து உடுக்கிட்டு இருக்கிறேன்டாண்ணே, ஆனால் என்னையும் கூட சேர்த்திக்கண்ணா. சரி வாடா போகலான்னு 2 பேரும், அவன் ஒரு 10 பேரை கூட்டி வந்தான், நான் ஒரு 10 பேரை கூட்டி போனேன். ஒரு 3 மாதம்லாம் புளியங்காய் ஒழுக்குனா ஒரு 8,000 ரூபாய்க்கு விற்றா ஆளுக்கு 4,000 லாபம் வந்தது. நான் அந்த காலத்துலேருந்தே அவனுக்கு ஃப்ரெண்டு தான், இல்லைங்க வருவான் போவான். கடைசியாக என்னை பார்க்குறதுக்கு இங்கே வந்தவனே எங்கள் சின்னாயி பையன் தங்கான் தான் போகணான்ட்டான், அங்கேயே நின்ட்டான். வீரப்பன் கதை இங்கே தான் முடிச்சுதுன்ட்டார். இது அவர் ஒரு பெரிய அந்த கதையெல்லாம் சொல்லி முடித்தார். சரி, அப்புறம் அந்த வீரப்பன் கொல்லப்பட்டதாக சொல்லப்பட்ட அந்த நாள்களில் தான் நடந்தது. அப்படியே அந்த நாள்களெல்லாம் பற்றி கேட்கும்போது, வீரப்பன் கொல்லப்பட்டதாக சொன்ன அன்னைக்கு முத நாள் நைட்டு நாய் வல்லுன்னு இங்கே பட்டி நாய் இந்த பக்கம் கட்டியிருந்த நாய் கத்துச்சு. சரின்ட்டு நான் எட்டி போய் வெளியில் நின்று பார்த்தேன், ஒன்று கடிச்சு அப்படியே இந்த மேட்டில் நின்று பார்த்தேன். கீழே பள்ளத்தில் ஒரு ட்ரக்கு போச்சு. அந்த நேரத்தில் வந்து இங்கே குடமாங்குளத்து பள்ளம்னு ஒரு பெரிய காடு இருக்குது. அந்த காட்டுக்குள்ளே மாட்டுப்பட்டி போட்டிருப்பாங்க, எரு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ட்ரக் வரும். அது எதாவது போச்சுன்னு நினச்சிட்டு இருந்தேன். கொஞ்சம் நேரம் கழித்து மீண்டும் நாய் கடிச்சு போய் பார்த்தா ஒரு 4-5 பேர் கட்டளை தூக்கிட்டு போனாங்க. இதுதான் நான் பார்த்தேன். ஆனால் வீரப்பன் கதை இங்கே தான் முடிஞ்சுங்கிறாரு. மற்றபடி அவருக்கு எதுவும் பெருசாக தெரியல. சரி, அப்புறம் அடுத்தடுத்த கட்டமாக விசாரிக்கும் போது அதே கந்தனுடைய மகன் ஒருத்தர் பெங்களூரில் இருக்கார், அவனுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சால் தெரியல. ஒரு வாரம் கழிச்சு போகிறேன், அவரை பார்க்குறேன். ஓ, அப்போ வந்து உங்களோட சேசிங் அடுத்து பெங்களூரில் கண்டினியூ ஆகுது? ஆமாம், அவர் கந்தனுடைய பையன் பெங்களூரில் இருக்காங்கிறாங்க. பெங்களூர் அவருடைய ஃபோன் நம்பரை வாங்குறேன். ஃபோன் நம்பர் வாங்கி பேசும்போது அடுத்த ஒரு 10 நாள் நான் ஊருக்கு வருவேங்கிறாரு. அந்த 10 நாள் அவர் வரேன்னு சொன்னாலும் நான் போகிறேன். போனோடனே இந்த காடுகள், இந்த ஏரியாவில் இருக்கிறது, இந்த வாழ்க்கை முறை இதெல்லாம் அப்படி பற்றி பேசிட்டு இந்த மாதிரி வீரப்பன் கேட்கும்போது, வீரப்பன் சுட்டுக் கொல்லப்பட்ட போது நான் பெங்களூரில் தான் இருந்தேங்க. அடுத்த ஒரு 10 நாளுக்கு பிறகு நாங்கள் ஊருக்கு வந்திருந்தேன். வரும்போது என்ன நடந்தது என்ன பேசிகிட்டு இருக்கும்போது, எங்கள் சித்தப்பா பையன் கணேசன் ஒருத்தன், நான் இங்கே வீரப்பனை பார்த்தேன்னு சொன்னான். இங்கே கடா வீரப்பனை பார்த்தான்னா, இந்த மாதிரி இந்த கோணப்பிரியாமலை இருக்குல்ல, அந்த இடத்துல ஒரு கிணத்து மேட்டு இருக்குது. இந்த கிணத்து மேட்டுக்கிட்ட ஒரு நாள் சாயங்காலம் 5 மணிக்கு உட்காந்துருக்காங்க 4 பேர், பார்த்து பேசியிருக்கான். இவன் வந்து அப்போ ஒரு 12 வயசு 13 வயசு இருக்கு, ஆடு மேய்க்கு போயிட்டு வந்தவன் பார்த்து பேசிட்டு இருந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு தான் வீரப்பன் கொல்லப்பட்டதான் பேப்பரில் வந்திருக்கு. நான் வந்திருந்தப்ப என்கிட்ட சொன்னான், கணேசன் எங்கே இருக்கான் தேடி பிடிக்கிறேன். கணேசன் வந்து இப்போ கார்பெண்டர் வேலை செஞ்சுட்டு பெண்ணாகரத்தில் கடை வச்சுருக்காங்க. நான் கணேசனுடைய கடைக்கு போகிறேன், கடை பூட்டி இருக்குது. அப்புறம் ஃபோன் நம்பர் கீழே இருந்து எழுதி கூப்பிட்டு, என்ன தம்பி எங்கே இருக்கீங்கன்னு கேட்டேன். ஆனால் நாங்கள் ஒரு 3 நாள் பில்டிங் வேலை நடக்கிறதுக்காக அஞ்சட்டி பக்கம் வந்துட்டோம், அடுத்து ஒரு 4 நாள் கழிச்சு தான் வருவேன். என்ன வேணும் அப்படின்னா, தேக்கு மரத்தில் ஒரு கட்டில் செய்யணும்பா, மரம் வச்சுருக்கேன் அப்படின்னா. இருக்கு, நான் வாங்க, நான் ரெடி பண்ணி தரேன், நான் என்னைக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு ஊருக்கு போயிடுறேன். திரும்ப அவன் சொன்ன நாள்லேயே வர்றேன். இந்த கட்டத்திலேயே வீரப்பன் உடல்களை போஸ்ட்மார்ட்டம் பண்ண டீம் டாக்டரை சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறேன், அதில் என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா விஷம் வைத்து கொல்லப்பட்டாருங்கிறது உண்மை இல்லைன்னு நம்ம அந்த முகத்துல வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், எல்லாரோட முகமும் பளீர்னு இருக்கும், அது பொய் அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால இந்த கட்டத்தில் டாக்டர் செந்தில், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய எம்பியாக இருந்தவர் தருமபுரி, அவர் என்னுடைய பத்திரிகை துறை நண்பர் மூலமாக போய் பார்க்குறாரு. அவர் வந்து வீரப்பன் விவகாரத்தில் என்ன நடந்துங்கிறத கண்டுபிடிக்கணுங்கிறது ரொம்ப ஆர்வமாக இருக்கவர். அவர்கிட்ட வீரப்பனுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை கொடுத்தோன்னே அவர் பார்த்துட்டு, இது வழக்கமாக எல்லா இடத்துலையும் எழுதுறதான் அப்படின்ட்டு, அது எனக்கு தெரியுது சார், கீழே இருக்கிறத பாருங்க அப்படின்னு. கீழே பார்த்துட்டு டாக்டர் வள்ளிநாயகம், டாக்டர் பிரபாகரன், டாக்டர் சுப்பிரமணியம், நம்ம அண்ணன் 2 பேரு. சரி சரி சரி, அதுக்கு தான் சார் வந்திருக்கேன். உடனே போன போட்டாங்கன்னா, அந்த மாதிரி தம்பி ஒருத்தர் வருவாரு, உங்கள்கிட்ட முக்கியமான விஷயம் கேட்பாரு, நீங்க எங்கிட்ட சொல்ற மாதிரி நானும் வரட்டுமா, தம்பி மட்டும் அனுப்பிட்டு போனாரு. இல்லை நீங்க வேணாம், நான் தம்பிகிட்டே பேசிக்கிறேன் அப்படின்னா. 2 டாக்டருக்கு ஃபோன் பண்ணி நீங்க போங்க அப்படின்ட்டாரு. நேராக போனோன்னா அப்புறம் அவங்க என்ன நடந்ததுன்னு சொன்னாங்க. வீரப்பன் உடலில் எந்த விதமான விஷமும் கிடையாது, எதுவும் கிடையாது. உடற்கூறு ஆய்வுக்கு நாங்கள் பயன்படுத்துறது, நான் மொத்தம் 100 போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்கேன் சர்வீஸில். எங்கூட வேலை செஞ்சவர் ஒரு 150 பண்ணியிருக்காரு. அவர் ஃபோன் பண்ணி கேட்குறாரு, அவர் 150 பண்ணியிருக்கேன். ஆனால் வள்ளிநாயகம் 1000 பண்ணவர், அவர் எக்ஸ்பர்ட்டு. அவர் கூட நாங்கள் துணைக்கு போயிட்டு வந்தோம். ஆனால் வீரப்பன் விஷம் வைத்து கொல்லப்படவில்லை. வீரப்பன் கொல்லப்பட்டதுக்கான உயிரிழப்புக்கான காரணம் என்னவாகும்போது, இந்த நெத்தியில் ஏறி இருந்த தோட்டா தான், அதுதான் ஒரு உயிர் போயிருக்கு. இன் பாயிண்ட் எக்ஸிட் பாயிண்ட்னு ஒன்று இருக்குது, அதில் பார்த்தா இன் பாயிண்ட் எக்ஸிட் பாயிண்ட் கரெக்டாக இருந்து போயிடுது. அதே மாதிரி மீதி 3 பேரும் இதுதான் இருந்திருக்காங்க. இறப்பையெல்லாம் ஆய்வு பண்ணோம். ஆனா அவங்க சொல்லும்போது அந்த ஒரு இடத்துல மட்டும் தானே சார் வேற அங்கங்க காயங்கள் இருந்தது. காயங்களா? அந்த காயங்கள் எல்லாம் குறிப்பிடுறோம். அந்த காயங்களினால் உயிரிழப்பு ஏற்படவில்லை என்பதால் அதை நாங்கள் பெருசா எடுத்துக்கலங்கிறாங்க. அப்ப நிச்சயமா தோட்டா கிடையாது. தோட்டா கிடையாது, அது கிளியரா தோட்டாவும் இருக்குது. ஒரு சில இடங்கள் தோட்டா இருக்கு, ஒரு சில இடங்கள் எறும்பு முடிஞ்சிருக்கு.
இதெல்லாம் வந்து உயிரிழப்புக்கான காரணம் இல்லைங்கிறனால நாங்க அத பெருசா எடுத்துக்கல. ம். அடுத்தபடியா சீனியர் டாக்டர் வள்ளிநாயகம் என்னென்னலாம் சொன்னாரோ நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். இதுல ஏதாவது குழப்பம் வந்தா நம்ம தெளிவு பண்ணிக்கலாங்கிறதுக்காக, நாங்க ஆப்பரேஷன் தியேட்டர்ல உள்ள போனதுலருந்து வெளியில வந்த வரைக்கும் நடந்த அவ்வளவும் வீடியோ ரெக்கார்டா போலீஸ் எடுத்து வச்சிருக்காங்க. எடுத்து வச்சிருக்காங்க. எடுத்து வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது, இதனால தான் இவங்க உயிரிழந்தாங்கங்கிறத நாங்க உறுதிப்படுத்திட்டோமே தவிர, அந்த துப்பாக்கி பக்கத்துல இருந்து சுடப்பட்டதா? தூரத்துல இருந்து சுடப்பட்டதா? எந்த வகையில் சுடப்பட்டது? எத்தன மணிக்கு சுடப்பட்டது? எந்த சைடுல இருந்து வந்தது? அதெல்லாம் எதுவுமே எங்களுக்கு தெரியாது. வள்ளிநாயகத்துக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, என் கூட இருந்தவருக்கும் தெரியாது. ஒருவேளை மிலிட்டரி டாக்டர் இருந்தாங்கன்னா, அதையெல்லாம் ஆய்வு பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். எங்களுக்கு அத பத்தியெல்லாம் தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன். வீரப்பன் விஷம் வைத்து கொல்லப்படவில்லை. ஸோ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அது. கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சரி, இவங்ககிட்ட இவ்வளவுதான் எடுக்க முடியும். அப்புறம் டாக்டர்ட்ட பேசிட்டு அப்ப மார்ச்சுவரியில வேலை செஞ்ச ஆளு யாருங்கிறதெல்லாம் பழைய ஃபோட்டோ மற்றதெல்லாம் எடுத்து பார்த்தா, அதுலேருந்து 2 பேர் ரிட்டயர்ட் ஆயிட்டாங்க. ஒருத்தர் பென்னாகரத்துல ஒர்க் பண்ணாங்க. ம். அவங்களெல்லாம் அவங்க அந்த மார்ச்சுவரியில வீரப்பன் ஃபோட்டோவெல்லாம் பிரிண்ட் போட்டு ஆளாளுக்கு 2 காப்பி 2 காப்பி குடுத்துட்டு அப்படியே போய் ஒரு மாரி போயிட்டு ஒரு டீ சாப்பிட்டு கொஞ்ச நேரம் பேசி முடிச்சுட்டு, அப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வெளியில வந்து ஏன்னா இதுல ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, எந்த ஒரு நபரை பார்க்க போனாலும் அவங்க வீட்டுக்கு போனா நமக்கு ஃபெயிலியர் தான் ஆகும். ஏன்னா அவங்க வீட்ல ஒய்ஃப் இருப்பாங்க, மருமக இருப்பா, பயப்படுவாங்க குழந்தைங்க சார். இருப்பாங்க, அப்பா, அம்மா இருப்பாங்க. ஐய்யய்யோ! இந்த விவகாரமா நீங்க தேவையில்லாத வேணான்ருவாங்க. விஷயம் நம்மளுக்கு அதனால தேவையில்லன்னு வீட்டுக்கு போய் நினைப்பாங்க. அறிமுகப்படுத்திட்டு, அவங்களோட பேசிட்டு, ஃபோன் நம்பர் வாங்கிட்டு, நீங்க எங்கெங்கெல்லாம் போவீங்க, எத்தன மணிக்கு எங்க இருப்பீங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, அல்லது அவருக்கு தெரிஞ்ச எனக்கு நம்பிக்கைக்குரிய ஒருத்தர் மூலமா போய், எது ஆகாது தைரியமா சொல்லுன்னு சொன்னா தான் பேசுவாங்க. ம். இந்த மாரி அந்த தொடர்புகளை எல்லாம் ஏற்படுத்தி, இது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு. ம். இந்த பக்கம் போயிட்டு இருக்கிற அந்த நேரத்துல மீண்டும் கணேசன பார்க்குறேன். கணேசன பார்க்கும்போது, கணேசனுக்கு நம்பிக்கை ஊட்டத்தக்க வகையில அங்க 2 நண்பர்கள கூட்டிட்டு போய், அவங்கள கம்யூனிஸ்ட் தோழர்கள் கூட்டிட்டு போய் எல்லாம் பேச ஆரம்பிச்ச பிறகு அவன் சொல்லிட்டான். எதுவும் கிடையாதுங்க. நாங்க வீரப்பன பார்த்தது உண்மை. ஏன்னா அத பார்த்தோம். எனக்கு லட்டு குடுத்தாரு, பூந்தி குடுத்தாரு, தண்ணி குடிச்சோம். அன்னைக்கு நைட் 2 மணிக்கு ஒரு சிவப்பு கலர் மாருதி கார் எங்க பட்டிக்கு கிழக்கு பக்கம் ரோட்ல வந்து நிக்குது. அதுலேருந்து 2 பேர் இறங்கி வர்றாங்க. 3 பேரா 2 பேரான்னு தெரியல. ஆனா 2 பேர் எனக்கு உறுதியா தெரியுது. இன்னொரு ஆள் நான் உறுதியா பார்க்கல. 3ஆ கூட இருக்கலாம். இறங்கி வராங்க. கையில சாக்கு கட்டு மாரி எடுத்துட்டு வராங்க. உள்ளே துப்பாக்கி இருக்குது. எடுத்துட்டு இந்த வழியா போனாங்க. டீ ஷர்ட் தான் போட்டு போனாங்க.